மார்னிங் சார். இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆளை பத்தி தான் பார்க்க போறீங்க. பட் உங்களுக்கு தெரியாத உண்மையை பத்தி இப்ப பார்க்க போறீங்க. லைட்ஸ் ஆஃப். இவன் பேரு இம்ரான். இம்ரானுக்கும் நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. விசாகப்பட்டினத்தோடு சேர்ந்து சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத்லயும் தேசத்துக்கு விரோதமான பல இல்லீகல் விஷயத்தை இவன் பண்ணியிருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான் சார்? பாகிஸ்தான்ல. இம்ரான் பாகிஸ்தானுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இப்ப டபுள் மடங்கா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவனோட தம்பி சலீம். நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சலீம் ரீசெண்டா சென்னை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு விசாகப்பட்டினம் வந்திருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சலீம் இப்ப என்ன வேஷத்துல இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா அவன் இப்ப எங்க இருக்கான் சார்? அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய டாஸ்க். சலீமை மட்டும் பிடிச்சா போதும், இம்ரானை இந்தியாவுக்கு வர வச்சிடலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் சலீம். சலீம் விசாகப்பட்டினத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டி டேஞ்சர்ல இருக்கும். எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சு ரொம்ப சுலபமா இறுதி போட்டிக்கு வந்த நம்ம நியூ காலனி டீமும் கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு வந்த நம்ம கேம் சென்டர் டீமும் எப்படி விளையாட போறாங்கன்னு இப்ப பாப்போம். டேய், நான் ரோலுக்கு கொண்டு வராதீங்க, நீங்களே முடிச்சிடுங்க. ஆடி கிழிச்சிட்டா. ஆமாண்டா, 100 மேட்ச் ஆடி இருக்க, ஒரு ரன் அடிச்சிருக்கியா? டேய், நான் நல்லா ஆனா உங்களால ஆட முடியாதுன்றதுனால தான் நான் ஆட்டத்தை தியாகம் பண்ணேன். அவனை சீக்கிரமா அடிக்க சொல்லு, இல்லனா எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டே போகும். நம்ம ரெண்டு டீம் இப்ப களத்துல விளையாடுறதுக்காக தயாராகிக்கிட்டே இருக்காங்க. இப்போது போட்ட பந்தில் ஒரு சிறந்த ரன் அவுட் கிடைத்தது. எதிரணி இதன் மூலம் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளன. இப்போது கேங் சென்டரை யார் காப்பாத்த போறாங்கன்னு பார்க்கலாம். டேய், அவன் தான் நம்ம டார்கெட். அந்த ஸ்ரீராம் குடிச்சிருக்கான், எப்படியாவது அவனை அவுட் பண்ணிடு. தன்னுடைய பவர் பேட்டிங்கை காட்டினதுனால பால் ஃபீல்டிங்கை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு பேட்டிங் பண்ணியிருக்கான் நம்மளோட ஸ்ரீராம். தொடர்ந்து அடிச்சு நம்ம கேங் சென்டர் டீமுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்ரீராம். இந்த தடவை கப் நம்ம தான் அடிக்கிறோம். ஏய், இந்த தடவை கப் அடிச்சா உங்க மூஞ்ச உடைச்சிட்டோம்டா. ஏய், ஏன் மூஞ்சிலடா, உங்க மூஞ்சி தான்டா உடைக்க போறோம். நிறுத்துங்க, எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க? என்னைய அடிக்கிறல்ல, எங்க மொக்க பாபு கிட்ட சொல்லி உன் வாயை உடைக்கிறடா. வந்து உன்னை எனக்கு கிழிக்க முடியாது, எவனோ வேணா கூட்டம் பாடா. ஒண்ணு இந்த ஸ்டேஷன்ல எனக்கு இது லாஸ்ட் டே. இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி போகும்போது ஸ்வீட் மெமரிஸை எடுத்துட்டு போவாங்கடா. ஆனா உங்களால அது எல்லாமே வீணா போயிருச்சு. இப்போ சொல்லுங்கடா, உங்களை நான் என்ன பண்ணலாம்? ஒரு வேலை பண்ணுங்க, டைம் 5 ஆயிடுச்சு, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க சார், போயிடுறோம். ஆமா சார், இந்த பேட்ஸ்மேன் வீடியோக்குலாம் டிக்டாக்ல நல்ல வியூஸ் இருக்கு. ரியல் லைஃப்ல இருக்கிறத விட அது நல்லா இருக்கு, விட்டுருங்க சார். உங்களெல்லாம் எப்படா விடுறது? நீங்க என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கையில பொக்கேவா கொடுத்து அனுப்ப முடியும்? என்ன சார் உங்க இமேஜ்? ஒரு டிக்டாக்ல பண்றவங்களுக்கு எப்படி இமேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை இந்த டிக்டாக் உலகத்துக்குள்ள வாங்க சார், அங்கதான் உண்மையான இமேஜ் இருக்கும். நீங்க வழுக்கையா இருந்தாலோ பொக்கைய கொடுத்தாலோ அங்கதான் உங்க இமேஜே தெரியும். ஆஃப்டர் ஆல் அரடி கிரவுண்ட்ல அங்க உங்க கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னு எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க? என்ன பாக்குறீங்க? சொன்னேன், ஒரு வீடியோ ட்ரை பண்ணுங்க எங்க கூட நீங்க டிக்டாக்ல. அவ்வளவுதான் சார். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு.
எனக்கு என்னோட இந்த கண்ணாடி உடைஞ்சு பேட் டே ஆயிருச்சு. அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு Black டே ஆக போகுது. Black டே. லேடி கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். பெண்கள்னா அப்பாவிங்க இல்ல ஆதி பராசக்தின்னு இவனுங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டணும். கத்தியால நீங்க இவனுங்களை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இவனுங்களோட உடம்புல அப்படியே அச்சச்சா பதிச்சிருக்கணும். அடிச்ச இடத்துலயே அடிக்காம, உதைச்ச இடத்துலயே உதைக்காம, இவனுங்களுக்கு அடி விழுந்த சூடே தெரியாம உங்களோட கைவரிசையை காட்டுங்க. பாடி மொத்தமும் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் மிஷன். அம்மாடி கால புடிச்சா. அம்மா அடிக்காதீங்க, விட்டுருங்க. என்னடா இதெல்லாம்? அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நீ அடி வாங்குறானே இல்ல கால புடிச்சு சந்தோஷப்படுறாடா. ப்ளீஸ் மேடம், விட்டுருங்க. அடி வாங்கும் போது கூட நான் டிக்டாக் பண்ணுவேன். ஸ்டாப். என்ன சார் நீங்க அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க, எங்களை மட்டும் நீங்க கூட்டி வந்திருக்கீங்க? பேக்ரவுண்ட் இருந்தா அடி வாங்காம நீங்க தப்பிச்சிருப்பீங்க ராஜா. பயமுறா. சார் அவங்க பேக்ரவுண்ட் என்ன சார்? ராஜா, நீ இந்த ஸ்டேஷனுக்கு புது ராஜாவா? ஆமா சார். அம்மாடியோ. அடே வெட்டி பசங்களா, என்னடா அடிக்கிறீங்க? அடிக்கிறதுனோ அப்படி இல்ல, இந்த கை ரெண்டையும் மடக்கி வச்சு ஓங்கி குத்தணும். என் பையன் மேலேயே கைய வைக்கிறியா நீ? என்ன தைரியம் இருந்தா கை வச்சிருப்ப? ஏண்டா கடனை வாங்கும் போது சந்தோஷமா வாங்கின, இப்ப திருப்பி கொடுக்கணும்னா என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? உண்மைதான்க்கா சொல்றேன். என்கிட்ட காசு இல்லக்கா. வந்ததும் வட்டியோட சேர்த்து எனக்கு கொடுத்துறேன். வர வேண்டிய பணம் வட்டியோட சேர்த்து மொத்த காசும் என் கைக்கு வரணும். வரலனா அதான் டிவில எல்லாம் பாத்துருப்பல, கிட்னிக்கெல்லாம் நல்ல ரேட் இருக்கா. உன் கிட்னிய வித்துட்டு எனக்கு வர வேண்டிய பணம் எடுத்துட்டு மிச்சத்தை உன் பேர்ல அன்னதானம் பண்ணிடுவேன். இதுதான் மேட்ரு. போய் வேலையை பாரு. ஓகே சார். வணக்கம் முக்கா. வணக்கம். கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் எஸ்பி சார். வருங்கால கார்ப்பரேட்டர் மொக்க பாபு சார். அதுக்கு என்னடா இப்போ மொக்க? இப்படி பேசினா எப்படி சார்? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ஐயோ, ரெஸ்பெக்ட். தப்பா எதுவும் நான் பேசிட்டேனா? மொக்க பாபு சாரு. பிரச்சனை உங்களுது இல்ல சார், அதுக்கு நான் தான் காரணம். சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். மொக்க பாபு சார். அவங்க என் பசங்க தான் சார், கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. பார்த்துட்டு சும்மா வர்றதுக்கு அவங்க ஒன்றும் சாதாரண வேலை பார்க்கல. மொக்க பாபுராஜா சார். என்னோட கண்ணாடியை உடைச்சிட்டானுங்க, என்னை இப்படி உட்கார வச்சுட்டானுங்க. மொக்க பாபுராஜா சார். நடந்தது நடந்து போச்சு, இதை வாங்கிட்டு விட்டுருங்க சார். சின்ன பசங்க சார், பாவம். இது என்னங்க மொக்க சார்? எங்க பசங்களை ரிலீஸ் பண்றதுக்கு சின்ன gift சார். இந்த மாதிரி கிஃப்ட்னு எடுத்து மேல வச்சா மாட்டிக்கு போறது நீங்க இல்ல மொக்க பாபுராஜ் சார். எனக்கு தாங்க பிரச்சனை. மொக்க முதல்ல இதை எடுத்து பாக்கெட்ல வைங்க. மொக்க பாபுராஜா சார். அதான் கூகுள் பே, போன் பே எல்லாம் இருக்குல்ல, அந்த நம்பர் நான் தர்றேன், அதுக்கு அனுப்புங்க காசை. மொக்க பாபுராஜா சார். அட என்ன இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க? இந்த தருதலைங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. மொக்க பாபுராஜா சார். தேங்க்யூ சார். வாங்கடா. அடிச்சுட்டு போட்டுண்டா. கண்டென்ட் செம்மையா வந்திருக்கு. அடி அடிச்சிட்டாங்கடா. அடி வாங்கும் போது கூட எப்படிடா மச்சான் டிக்டாக் பண்ற நீ? பாத்ரூம்ல கூட இருந்து பண்ணுவேன். நீ திருந்த மாட்டடா. வராது. என்னையா மொக்க பாபு, ஏன் உன் வயசு என்ன இவங்க வயசு என்ன? அவனுங்க தான் உன் கூட சுத்துறானுங்கன்னா நீயாவது அவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். பெரிய கார்பரேட்டர் ஆக போறேன்னு சொன்ன நீ லைஃப் லாங் கார்பரேட்டர்ல இரு, இவனுங்களும் உன் பின்னாலே இருப்பானுங்க. ஹலோ, மொக்க பாபு தான் பேசுறேன், சொல்லுங்க. பாப்பா ஆமா, பேசுறது தான் பெரிய மனுஷன் மாதிரி, பண்றதெல்லாம் சில்லறத்தனம். உனக்காவது அறிவு இருக்கா இல்லையாடா? ஏண்டா ஆயா ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறவனி, உனக்கு எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாம? ஏண்டா இவனுங்களோட சுத்திக்கிட்டு இருந்தேன்னா நீ காலம் பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும், புரிஞ்சுதா? வந்து உட்கார். வர ரொம்ப ஓரா பேசுறாரா. ஃபாலோ சார். உன் பையன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? மறுபடியும் என்னடா பண்ண? அதையும் அவரே சொல்வாரு, கேளுங்க. இவனும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து எஸ்ஐ சாரையே வம்புக்கு இழுத்து அடிச்சிருக்கானுங்க. நான் ஒன்றும் வேணும்னு செய்யல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஏன் வேணும்னு தான் போய் அடியேன். மா, தப்பு எதுவும் செய்யல. ஏண்டா காலையிலேயே போய் அங்க கிரிக்கெட் ஆடலைன்னா உனக்கு என்ன நஷ்டமாக போகுது? என்ன நஷ்டம்? மா, என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா கிரிக்கெட்டை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் 11 முட்டாள்கள் விளையாடுறாங்க, 11,000 முட்டாள்கள் பாக்குறாங்கன்னு. நான் சொல்லல, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்றாரு.
கிரிக்கெட் ஒன்றும் சாதாரண கேம் கிடையாது. இட் இஸ் a religion. அதனால தான் முன்னேறின நாட்டுல எங்கேயுமே கிரிக்கெட் விளையாடல. பேசுனா பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பேன். ராஸ்கல். என்னடா இது? அந்த ஆள் அப்படியே. டேய், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? நீ கஷ்டப்பட்டா அவரும் கவலைப்படுவார்டா. அம்மா, என்னடி? அண்ணன் ஹீரோ. எதுக்கு இப்படி அடி வாங்குறதுக்கா? இல்ல, அங்க பாரு. மெகாஸ்டார் சிரஞ்சீவி கைது செய்யப்பட்டார். அது வரைக்கும் சாதாரண மனுஷனா இருந்த அவரு ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஆயிட்டாரு. ஒருத்தரோட ஹீரோயிசம் வெளியே வரணும்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்க தான் வேணும், ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அண்ணா, நீ சூப்பர்டா. ஆமா ஆமா, ஹீரோ நான் தான், வில்ல உங்க அப்பா. முன்ன நீ ஒரு கிரிக்கெட் பைத்தியம், இவ ஒரு சினிமா பைத்தியம். உங்க 2 பேருக்கு நடுவுல நாங்க லூஸ் ஆயிடுவோம். ஐயோ, உங்க அப்பாக்கு லஞ்ச் கட்டணும்டா. உங்க பிரச்சனையால அத கூட மறந்துட்டேன். ஐயோ, எங்க இருக்க? வரேங்க. கொஞ்சம் சொல்லி புரிய வை. குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. IPL T20 கிராண்ட் சக்சஸ் ஆன விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம நடத்த போற IPCL T10 லீக் கூடிய சீக்கிரம் நடத்த போறோம். இந்த லீக்ல 10 பிரான்ச்சைசி கோவிட் ரீசன்னால இந்த மேட்சை விசாகப்பட்டினம், ஹைதராபாத், சென்னையில நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தடை போட்டதுனால அதிக மேட்ச் நடக்காததால நீங்க சொல்றது சரிதான். சார், அந்த 3 பிளேஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் மாற்றம் இருக்காது. ஓகே சார். ஃபாரின் பிளேயர்ஸ் கூட இருக்காங்களா இந்த IPL டீம்ல? எஸ். அப்படியா? ஆல் இந்தியா மேட்ச் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சார்? எஸ் எஸ். இன்னும் 1 month தான் சார் டைம் இருக்கு. ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசிஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கோவிட் சிச்சுவேஷன்ல இந்த 3 சிட்டி தான் கரெக்ட். ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் சேல் ஆயிடுச்சு, சோ we cannot change. பட் நம்ம மட்டும் 50% ஆக்குபேஷன் தான் கொடுக்க போறோம். ரூல்ஸ்ல இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா தான் நல்லது சார். ஃபாரினர் பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. யா யூ ஆர் ரைட். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ பாய். சரி, நீ எப்படி இருக்க? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? நான் நல்லா இருக்கேன். சரி, கவனி. நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்றதுக்கான நேரத்தை பாரு. குட் மார்னிங் மேம். வெரி பேட் மார்னிங். மைக்ரோசாஃப்ட் நமக்கு கொடுத்த பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். பட் நம்ம பேட் லக், நம்ம ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம கம்பெனிக்கு இருக்கிற பாஸ்ட் ரெப்புடேஷனுக்காக அந்த டீலை மறுபடியும் நமக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், எந்த காரணத்தினாலேயும் அந்த ப்ராஜெக்ட் இந்த தடவை ரிஜெக்ட் ஆக கூடாது. இப்ப இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல half of the employees நான் வெளியில அனுப்ப போறேன். அனுப்ப போறீங்களா? என்னுடைய அனலைசிஸ்ல தெரிஞ்சது என்னன்னா, சிலர் செய்ய வேண்டியதை விட அதிகமா வேலை செய்யறாங்க. லைக் வருண். இன்னும் சில பேர் வேலையே செய்யாம விளையாடுறாங்க. எஸ்பெஷலி யூ, ராம் பிரசாத். டேய் ராம் பிரசாத், மேடம், you are one and only damager of every project. You are just doing useless work in all our dreams because of you don't know basic knowledge. I can't understand how you passed BTech. Just improve your skills. Otherwise, I will take serious action. Understand? Useless. என்னடா மேடம் திட்டிட்டாங்கன்னு கவலைப்படுறியா? இல்லையே. இல்லையா? எனக்கு இங்கிலீஷ் புரியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிரா, இப்போ செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப கம்மியான ரன்னு தான், சீக்கிரம் அடிச்சிருவாங்க போல. இப்படியே போனா மொத்தமும் தோத்துருவோம். டேய், அது பவுலிங் விக்கெட்ரா. 135 சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நீ பவுலிங் டீம் மேல பெட் கட்டுறது நல்லதுன்னு தோணுது. கண்டிப்பா ஜெயிப்ப. எஸ் எஸ், ஜெயிச்சிட்டேன்டா.